செய்வோம். நேற்றும் இன்னும் என்றும் மாறாத எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளிலே எங்களை உம்முடைய பாதப்படியிலே கூட்டி சேர்த்த பெரிய கிருபைக்காக உமக்கு கொடாகொடி சோஸ்திரம் ஐயா. ஆண்டவரே, இதோ நாங்கள் இன்று ஆண்டவரே தாவீதின் சரித்திரத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, நீர்தாமே வேதத்தின் மறைபொருட்கள் எல்லாவற்றையும் எங்களுக்கு விலக்கி கொடுத்தரலாம். ஆண்டவரே, கேட்கிற எங்களை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே, பேசுகிற உமது அடியானை முற்றிலுமாய் மறைத்து போடும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய குருவானவர் அம்மா அவர்களுக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த சில மாதங்களாக நாம் வேதாகமத்தின் ஆதி ஆகமத்திலிருந்து தியானித்து வருகிறோம். இறுதியாக நாம் 1 சாமுவேல் புத்தகத்தை தியானித்தோம். 1 சாமுவேல் புத்தகத்தில் முதலாவது ஏலி, பின்னர் சாமுவேல் தீர்க்கதரிசி, அதன் பின்பு சவுலை பற்றி நாம் தியானித்தோம். இஸ்ரவேல் ஜனங்களின் முதலாவது ராஜா சவுல். ஆண்டவர் சவுலை பிரியமானவனாக தேர்ந்தெடுத்து சவுலை ராஜாவாக்கினார். ஆனால் இந்த சவுலை ராஜாவாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். அதனால் ஆண்டவர் என்ன, அதுக்கு அடுத்த ராஜாவை, அவருக்கு பிரியமான ஒரு ராஜாவை ஏற்படுத்துறதுக்கு ஆண்டவர் தீர்மானம் செய்தார். இந்த பிரியமான ராஜா தான் தாவீது ராஜா. இந்த தாவீதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பவுல் மூலமாகவே சாட்சி சொல்றார். பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:22. போதும். என்ன சொல்றாரு? தாவீதை தன் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவுல் மூலமா சொல்றாரு. அதே மாதிரி 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க. போதும். தாவீது ராஜா தேவனுடைய சித்தத்தின்படி ஊழியம் செய்தான். ஆண்டவர் சாட்சி சொல்றாரு. நம்மளை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லணும். இவன் என்னுடைய சித்தத்தின்படி உலகத்தில் வாழ்ந்தான் அப்படின்னு ஆண்டவர் நம்மளை குறித்து சாட்சி சொல்லணும். தாவீதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்றாரு அப்போஸ்தலர்ல. இப்போ இந்த தாவீது ராஜாவோட வாழ்க்கையை பற்றி நாம சிந்திப்போம். இந்த 1 சாமுவேல் 16 அதிகாரத்தில் தான் தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. முதலாவதா தாவீதை பற்றி சொல்லப்பட்டது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம். இந்த 15ஆம் அதிகாரத்தில் சவுல் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழிநடத்தி வரும்போது அமலேக்கியர்கள் அவங்கள வழிமறித்து அவங்கள மனநோய் பண்றாங்க. அதனால ஆண்டவர் அவங்க மேல கோபமா இருக்கிறாரு. 500 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் மேல படையெடுத்து வராங்க. அப்ப ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சவுல்கிட்ட சொல்றாரு, நீ சவுல்கிட்ட சொல்லு, அமலேக்கியர்ல ஒருத்தன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, இந்த ஜனத்தையே மொத்தமா அழிச்சு போடணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சவுல் என்ன பண்றான்? அங்க உள்ள ஆடு மாடு கொளுத்த கந்துக்குட்டி எல்லாத்தையும் ஓட்டிட்டு அந்த ராஜாவையும் கொல்லாம கூட்டிட்டு வந்துடுறான். இது ஆண்டவருக்கு விசனமா தோன்றிச்சு. நம்ம சொன்னதை அவன் கீழ்ப்படியலைன்னுட்டு ஆண்டவர் சவுலை ஒதுக்கி போட்டாரு. சாமுவேல் துக்கிச்சுக்கிட்டு இருக்கான். 16ஆம் அதிகாரம் முதல்ல வாசித்தீங்கன்னா சவுல் சாமுவேல் சவுலுக்காக துக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் இன்னும் துக்கத்தோட இருக்கிற? நான் அவனை ஒதுக்கி போட்டேன். எனக்கு மனசுக்கு பிரியமான ஒரு ராஜாவை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். நீ பெத்லகேமுக்கு போ, அங்க ஈசான்னு இருப்பான், அவன் வீட்டுல அவனுடைய குமாரர்ல ஒருத்தனை நான் ராஜாவா தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போறதுக்காக அவனை தைல கொம்புல தைலத்தை நிரப்பிட்டு போ, நீ போய் அவனுக்கு அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சாமுவேலை அனுப்புறாரு. அங்க ஈசாவுக்கு பாத்தீங்கன்னா 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் வேதாகமத்துல எந்த பிள்ளைன்னு சொல்லவே இல்லை. இந்த சாமுவேலும் ஆண்டவர்கிட்ட எந்த பிள்ளைன்னு கேட்கவே இல்லை, கேட்காமலே போறான். ஆண்டவருடைய சத்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு அங்க போறான். அங்க போனா ஈசாவை பார்க்கறான். 16ஆம் அதிகாரத்துல ஈசாவோட சேர்ந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துறான். பலி செலுத்திட்டு ஈசாவோட வீட்டுக்கு போயிட்டு ஆண்டவர் உன்னுடைய குமாரர்ல ஒருத்தரை ராஜாவை அபிஷேகம் பண்ண போறாரு, உன் பிள்ளைங்களெல்லாம் வர சொல்லு அப்படின்னு சொல்றான். இவன் முதலாவது மகனை வர சொல்றான். அவன் நல்ல உயரமா இருக்கிறான்.
அப்போ சாமுவேலுக்கு தோறுது, ஓ இவனா தான் இருக்கும், நல்ல உயரமாக இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறாரு, இவன் இல்லை. அப்படி 7 பேரும் வந்துட்டாங்க. 7 பேரையும் ஆண்டவர் காட்டலை. அப்போ சாமுவேலுக்கு விருந்து ரெடி பண்ணுறாங்க, விருந்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ சாமுவேல் சொல்கிறான், இந்த 7 பேரை தவிர உன் குமாரர் யாராவது இருக்கிறாங்களா பாருங்க. அந்த ஈசா கூட வந்து தாவீதை மறைச்சி வைக்கிறான், தாவீதை காட்டலை. அப்போ சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து என்னோட இளைய குமாரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்க்க போயிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீ அவனை வர சொல்லு, அவன் வந்த பிறகு தான் நான் வந்து சாப்பாட்டில் கை வைப்பேன், அது வரைக்கும் நான் விருந்து சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறான். இப்போ தாவீது அங்கேருந்து வர்றான். தாவீதை பற்றி ஒரு வசனம் ஃபுல்லாக அவரை அலங்கரிச்சிருக்கு. அவரோட கண் எப்படி இருந்துச்சு, அவரோட உடம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இந்த தாவீதை பார்த்தோன்னே ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் தான், இவனை நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தாவீதை பார்த்த உடனே இந்த தைல கொம்பில் வந்த இதை வச்சு அவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி. இப்போ தாவீதை வந்து அவனுடைய சகோதரர்கள் 7 சகோதரர்கள் அவனோட பெற்றோர் முன்னாடி அபிஷேகம் பண்ணுறாரு. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 10:1. போதும். எந்த இதை வச்சு அபிஷேகம் பண்ணாரு, எதை வச்சு அபிஷேகம் பண்ணாரு? தைல டப்பா. சவுலோட அபிஷேகம் வந்து தைல டப்பா. ஆனால் தாவீதோட அபிஷேகம் தைல கொம்பு. ஆண்டவர் கொடுத்து அனுப்புறாரு, தைல கொம்புலால அபிஷேகம் பண்ணப்படுறான். இப்போ இவன் அபிஷேகம் பண்ணி தாவீது அபிஷேகம் பண்ண உடனே சவுல்கிட்ட இருந்த தேவனுடைய ஆவி விலகிட்டு தாவீது மேலே ஆண்டவருடைய ஆவி வந்துடுச்சு. சவுல்கிட்ட வந்து தேவனுடைய ஆவி விலகின உடனே சாத்தானோட ஆவி அவனுக்குள்ளார வந்துடுச்சு. அதனால அவன் அங்கே பைத்தியம் பிடிச்ச மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அங்கே இருக்கிற வேலைக்காரங்கிட்டெல்லாம் கேட்குறாங்க, இதுக்கு என்னதான் தீர்வு, இதை என்ன பண்ணலாம் இவனுக்கு. அப்போ அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாராவது சுரமண்டலம் வாசிக்கிறவங்களை கூட்டிகிட்டு வந்து பாட்டு பாடுனா இந்த இது வந்து சவுல் வந்து அமைதி ஆயிடுவார். அப்போ இந்த தாவீதை குறித்து அங்கேருந்து வேலைக்காரங்க சாட்சி சொல்கிறாங்க பாருங்க. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 சாமுவேல் 16:18. பாருங்க, ஒருத்தனை குறித்து அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரங்க சாட்சி சொல்றாங்க பாருங்க. இவன் தாவீது மேய்ப்பன், அவனை பற்றி சொல்றாங்க பாருங்க. அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரிய உள்ளவன். அதை விட சொல்றான் பாருங்க, கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். யாரோ ஒருத்தர் தாவீது ராஜாவை குறித்து சாட்சி சொல்றாங்க. இந்த இப்படி சொன்ன உடனே அவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவன் வந்து சுரமண்டலம் வாசிக்கிறான். இவன் தாவீது சுரமண்டலம் வாசித்தான் சவுலுக்கு விடுதலை, இல்லைன்னா சவுலுக்கு தொந்தரவு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தான் தாவீது ராஜா வந்து சங்கீதம் 8, சங்கீதம் 19 இந்த 2 சங்கீதத்தை படிக்கிறான். நீங்கள் தயவுசெய்து இந்த வேதாகமத்தில் பின்பகுதியில் குறித்து வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த 16ஆம் அதிகாரத்தில் தாவீதை குறித்து சவுலுக்கு விடுதலை கொடுத்து சுரமண்டலத்தில் பாடும்போது தான் தாவீது பாடின சங்கீதம் வந்து சங்கீதம் 8, சங்கீதம் 19. நீங்கள் இந்த 16ஆம் அதிகாரத்தையும் இந்த 2 சங்கீதத்தையும் படித்து பார்த்தீங்கன்னா 2 ஒத்து போகும். இந்த நிகழ்வும் இந்த சங்கீதத்தில் இருக்கிற நிகழ்வும் ஒன்று போல இருக்கும். அதுக்கு அடுத்து 17ஆம் அதிகாரம். இந்த 17ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஏலா பள்ளத்தாக்கில் வந்து சண்டை 3 நிற்குது. பெலிஸ்தர்கள் ஒரு சைடில் வந்து நிற்கிறாங்க, இந்த சைடில் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. இந்த தாவீதோட 3 அண்ணன்மார் வந்து இந்த சண்டைக்கு போயிருக்காங்க. 3 அண்ணன்மார் சண்டைக்கு போயிருக்கிறாங்க. இந்த 3 அண்ணன்மாருக்கு தின்பண்டங்கள், அவங்களுக்குள்ள ட்ரெஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு வான்னு சொல்லி தாவீது ராஜாவை ஈசா அனுப்பி விடுறாரு அந்த ஏலா பள்ளத்தாக்கு. அங்கே போகிறான். அங்கே போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா 6 அடி 1 முழம் கோலியாத், 6 அடி 1 முழத்தில் கோலியாத் நிற்கிறான். ஆண்டவரை தூசித்துக்கிட்டு இருக்கான், இஸ்ரவேலின் தேவனை வந்து தூசித்துக்கிட்டு இருக்கான். இவங்க போய் இந்த தின்பண்டத்தெல்லாம் அவங்க அண்ணன்ட்ட கொடுத்துட்டு அந்த 17ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா
தாவீது அங்கே பக்கத்தில் நிற்கிறவங்ககிட்ட கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்? அப்போ நம்மளாம் ஒரு சண்டைக்கு போனால் வேடிக்கை பார்ப்போம், இல்லைன்னா என்ன நடக்குங்கிறத வேணா பார்ப்போம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? பக்கத்தில் இருக்கவன்கிட்ட போய் இவனை கொல்றவனுக்கு என்ன கொடுப்பார் ராஜா? பாருங்க எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அவனுக்கு எவ்வளோ நம்பிக்கை அவன் மேலே. இவனை கொல்றவனுக்கு ராஜா என்னத்தை கொடுப்பாரு அப்படின்னு கேட்குறான். இப்போ பக்கத்தில் இருந்தவன் சொல்கிறான், இவனை யார் கொல்றாங்களோ அவனுக்கு ராஜா தன் மகளை திருமணம் செய்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ அவன் அண்ணன் ஏன்டா நீ சின்ன பையன் எங்கே நிற்கிற அவனு துரத்தி விடுறாங்க. இந்த அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா, நீ ஏன் உனக்கு தேவையில்லாத வேலையை நீ செய்கிற, நீங்க இருந்து ஓடிப்போ அப்படின்னு துரத்துறாங்க. ஆனாலும் அவன் என்ன பண்ணுறான்? மறுபடியும் பக்கத்தில் இருக்கவன்கிட்ட கேட்குறான், நீ எதுக்கு இந்த இவனை கொல்றவனுக்கு ராஜா என்னத்தை கொடுப்பாரு? அவன் மறுபடியும் சொல்கிறான், ராஜாவோட மகளை திருமணம் செய்து கொடுப்பாரு. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க? அங்கே பக்கத்தில் நின்னவங்க இவனை சவுல்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இவன் சண்டைக்கு போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு. சவுல் இப்படி பார்க்குறாரு. ஆனால் நம்ம சவுலை பற்றி தியானிக்கும் போது படித்தோம், சவுல் பயங்கரமான உயரம், ஆஜானு பாகுவான ஆள். கோலியாத்தோட நேருக்கு நேர் போடுறதுக்கு சவுலால் முடியும். ஆனால் ஆண்டவர் சவுல்கிட்ட இருந்து தேவனுடைய ஆவியை எடுத்து போட்டார். அதனால் அவனால் கோலியாத்தோட மோத முடியாது. இப்போ தாவீது போய் சொன்ன உடனே சவுல் சொல்கிறாரு, நீ சின்ன பையனாக இருக்கிய, அவன் பெரிய ஆள், அவன் யுத்தத்துலலாம் ப்ராக்டிஸ் எடுத்தவன், உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அந்த வேதத்தை பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு தடவை சிங்கம் வந்துச்சு, சிங்கத்து வாயை கிழிச்சு போட்டு ஆட்டை மீட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கரடி வந்துச்சு, அதை நான் கொண்டு போட்டேன். இவனும் அதில் ஒருத்தனாக இருப்பான். எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பாருங்க. அந்த சிங்கம் கரடி மாதிரி தான் இவனும் ஒருத்தன். ஏன்னா அவன் அதில் ஒரு வசனம், அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்முடைய ஜீவனுள்ள தேவனை இவன் நிந்தித்தானே. நம்முடைய தேவனை அவன் நிந்திச்சவன் மிருகத்துக்கு சமம், அவனை நான் கொண்டு போடுவேன். இப்போ ராஜா அவனோட ஆடையெல்லாம் இவனுக்கு கொடுக்குறாரு. இவன் போட்டு பார்க்குறான், இவனுக்கால நடக்க முடியல. உடனே எல்லாத்தையும் கலத்தி போட்டுட்டு ஒரு கவுனையும் 5 கூழாங்கல்லையும் எடுத்துட்டு கோலியாத்திட்ட சண்டை போட போகிறான். இந்த சண்டை போட போகும்போது பார்த்தீங்கன்னா கோலியாத் இவனை எண்ணி நகைக்கிறான். நான் என்ன தெள்ளு பூச்சின்னு நினச்சியாடா, நீ என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு கவுன் கல்லை எடுத்து சுழற்றான் தாவீது. அந்த கல் நேரே போய் கோலியாத்தோட நெட்டி போட்டில் பட்டு உள்ளே போயிடுச்சு கல். இப்போ நான் இங்கே நிற்கிறேன், என் மேலே ஒருத்தர் கல்லை எறிஞ்சால் நான் எப்படி விழுவேன்? எந்த பக்கம் விழுவேன்? பின்னாடி விழுவேன். ஆனால் இதில் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு? எந்த பக்கம் விழுந்தான்? எந்த பக்கம் விழுந்தான்? கோலியாத்து முன்னாடி விழுந்தான். என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? தாவீது ஒரு ஆயுதம். அவனை அடித்தது யாரு? ஆண்டவர். தாவீது ஒரு கல்லை எடுத்து எரிஞ்சான், ஆண்டவர் பின்னாடி இருந்து அடித்து தள்ளிட்டார். அதான் நடந்தது. இவன் பாருங்க, கீழே விழுந்த உடனே தாவீது போறான். தாவீது போய் இவன்கிட்ட எந்த ஆயுதமும் கிடையாது, அவனோட பட்டயத்தையே எடுத்து அவன் தலையை அறுக்கிறான். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் வேதாகமத்தில் சொல்லியிருக்கு. நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கிறேன், சிலருக்கு அது கஷ்டமாக இருக்கும். இப்போ அடுத்த உடனே மக்கள் எல்லாம் அப்போ தான் பெலிஸ்தர் எல்லாம் விரட்டுறாங்க. அவ்வளோ நேரம் பயந்து போய் நின்றவங்க இப்போ பெலிஸ்தர் எல்லாம் விரட்டுறாங்க. விரட்டிட்டு இது தாவீதோட வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே தாவீது சவுல் தாவீதை பார்த்து கேட்குறாரு, நீ யாரு, நீ எந்த ஊர் அப்படின்னு அதுக்கப்புறம் கேட்குறாரு. அப்போ அந்த தாவீது சொல்கிறான் பாருங்க 17ஆம் அதிகாரத்தில், நீ யாருடைய மகன் தாவீது கேட்ட உடனே, உம்முடைய அடியானாகிய ஈசாவின் குமாரன். எவ்வளவு தாழ்மை பாருங்க தாவீதுட்ட. இப்போ ஒருத்தனை வீழ்த்தவே முடியல, நம்மள யாராவது ஒருத்தர் வீழ்த்திட்டோம்னா அந்த இடத்துல நம்மளோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? உங்களை எல்லாரை விட நான் தாண்டா மேல், நம்மளோட சிந்தனை அப்படித்தானே இருக்கும். ஆனால் தாவீதோட சிந்தனை பாருங்க, மேன்மையே இல்லை. அவன்கிட்ட மேன்மையே இல்லாமல் அவன்கிட்ட சொல்கிறான். தாவீது சவுல் யாருன்னு கேட்ட உடனே அவன் தைரியமாக சொல்லியிருக்கலாம், நான் இந்த பெத்லெகேம் ஈசாயோட மகன் அப்படின்னு பெருமையாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? உம்முடைய அடியானாகிய ஈசாவின் குமாரன். அவனோட பணிவு, தாவீதோட பணிவு. இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே தான் தாவீது 23ஆம் சங்கீதத்தை எழுதுறான். இந்த 17ஆம் அதிகாரத்தில் தான் தாவீது 23ஆம் சங்கீதத்தை எழுதுறான். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 23ஆம் சங்கீதத்தில்
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் என்னோடய கூட இருக்கிறீர்னு இருக்கும். இப்போ ஈசா வீட்டுக்கு சாமுவேல் போகும்போது ஈசா வந்து ஒரு விருந்து தயார் பண்ணான். அப்போ தாவீதை விட்டுட்டு தான் அந்த விருந்து தயார் பண்ணான். சாமுவேலை உட்காந்து சாப்பிட சொல்கிறான், சாமுவேல் சாப்பிட மாட்டேங்கிறான். இந்த 23ஆம் வசனத்தில் தாவீது சொல்கிறான் பாருங்க, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். எங்கள் அப்பா ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார், ஆனால் நீர் எனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை துதிக்கிறார். இப்போ 18ஆம் அதிகாரம். இந்த 18ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தாவீதை வந்து முத வரவேற்றது வந்து சவுலோட குமாரன் யோனத்தான். யோனத்தான் தான் தாவீதை வரவேற்கிறான். அவனோட வார்க்கச்சையெல்லாம் எடுத்து தாவீதுக்கு கொடுக்குறான். இப்போ இவன் வரும்போது அந்த கிபியாவில் இருக்கிற ஜனங்கள் வந்து துதிச்சு பாடுறாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா நம்ம வந்து யாரை முன்னிலைப்படுத்தணும்? ஆண்டவரை முன்னிலைப்படுத்தணும். அந்த வெற்றி வந்து நமக்கு கிடைச்சது ஆண்டவரால். அப்படி வெற்றியை முன்னிலைப்படுத்தாம நம்மளை முன்னிலைப்படுத்தினோம்னா தாவீதுக்கு வந்த அதே பிரச்சனை தான் நமக்கும் வரும். பாருங்க, கிபியாவில் உள்ள ஜனங்கள் என்ன சொல்றாங்க, சவுல் கொன்னது 1000, தாவீது கொன்னது 10000 அப்படின்னு சொல்லி துதிக்கிறாங்க. இந்த துதியே தாவீதுக்கு வந்து விலங்கா வந்து நிற்குது. சவுல் அங்கே முறுமுறுக்கிறான், நான் கொண்டது 1000, இவன் கொண்டது 10000ன்னு இந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. அப்போ அந்த தாவீதை வந்து நான் கொன்று போடணும். உன்னோட மனசு பாருங்க. இப்போ இதில் ஆண்டவரை துதிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த மாதிரி ஒரு கெட்ட எண்ணமே சவுலுக்கு வந்திருக்காரு. இப்போ என்ன பண்ணுறான், 2 பேருக்குள்ள இப்போ தாவீது வந்து சவுல் வந்து சாப்பிட போகிறான். இங்கே தாவீது வந்து முன்னாடி நிற்கிறான். அவனுக்கு சுரமண்டலம் வாசிக்கிறதுக்காக நின்றுட்டு இருக்கிறான். இந்த 18ஆம் அதிகாரத்தில் தான் முத வந்து சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு தான் ஈட்டி எறிகிறான். இது சவுல் வந்து தாவீதை கொன்னதுக்காக ஈட்டி எறிகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னு கேட்டால் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 49:10. போதும். சமாதானின் கர்த்தர் எங்கிருந்து வருவார்? எங்கிருந்து வருவார்? சமாதானத்தின் கர்த்தர் யூதாவிலிருந்து வருவார். ஆதியாகமம் 49:10 அதுதான் சொல்லுது. சமாதானத்தின் கர்த்தர் யூதா கோத்திரத்திலிருந்து வரணும். இந்த தாவீது யூதா கோத்திரத்தான், சவுல் பென்யமீன் கோத்திரத்தான். இப்போ சாத்தான் வந்து வேலை செய்கிறான் பாருங்க, எப்பவுமே வேலை செய்கிறான் பாருங்க. இந்த யூதா கோத்திரத்திலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரக்கூடாதுங்கிறதுக்காக தாவீதை கொல்றதுக்காக சவுல்கிட்ட இருந்து சாத்தான் ஆவியை ஏவுறான். இந்த அவன் ஈட்டியை எறிகிறான். இவன் வந்து ஆவிக்குள்ளானவன், பரிசுத்த ஆவி, ஆண்டவருடைய ஆவி வந்து தாவீதுகிட்ட இருக்கு. இந்த சவுல் இப்போ மாம்சம் ஆயிட்டான். இவன் எறிகிறத வந்து ஆவிக்குள்ளான இவன் வந்து சரியாக தீர்மானித்து ஒதுங்கிக்கிறான். செவரில் பட்டு கீழே விழுது. தாவீது வந்து வெளியில் போயிடுறான். இப்போ தாவீது வாசித்துட்டு மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ வந்து என்ன தீர்மானத்தின்படி என்ன பண்ணணும்? கோலியாத்தை கொன்னதுனால மகளை திருமணம் செய்து கொடுக்கணும். ஆனால் இந்த சவுல் வந்து திருமணம் செய்து கொடுக்கல. அவனோட மூத்த மகள் மேரேப்பை வந்து தாவீதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு ஆத்ரியேல்னு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ மறுபடியும் வந்து இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த 18ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா 2வது மகள் மீகாலுக்கு வந்து தாவீது மேலே ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு உனக்கு தெரிய வருது. இந்த தெரிய வந்தவொடனே என்ன சொல்கிறான், மக்கள்கிட்ட மற்றவங்ககிட்ட சொல்லி விடுறான், இந்த மாதிரி தாவீது சவுல் வந்து 2வது மகளை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கணுன்னா நீ வந்து பெலிஸ்தரோட 100 நுனி தோலை கட் பண்ணி எடுத்துகிட்டு வா. அப்போ தான் வந்து சவுல் வந்து உனக்கு திருமணம் செய்து கொடுப்பார். இது எதுக்குன்னா 100 நுனித்தோலை வெட்டணும்னா 100 பேர் அங்கே போய் கொல்லணும். ஏற்கனவே கோலியாத்தை கொண்டான்னு பெலிஸ்தரில் எல்லாரும் கோபமாக இருப்பாங்க. இவன் போனால் அங்கே கொண்டு போட்டுருவாங்க தாவீதை. அதுக்காக சவுல் என்ன பண்ணுறான், நீ போய் 100 நுனித்தோலை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறான். தாவீது போய் என்ன பண்ணுறான், 100 நுனித்தோலுக்கு பதில் சொல்லுங்க, எல்லாம் நீங்கள் காலங்காலமாக கேட்ட கதை தான். 100 நுனித்தோலுக்கு பதில் 200 நுனித்தோலை அங்கே வெட்டிட்டு வர்றான். இங்கே வெட்டிட்டு வந்து கொடுக்குறான். தாவீது சவுல் வந்து 2வது மகளை திருமணம் செய்து கொடுக்குறாரு. அப்போ தான் தாவீது வந்து சங்கீதம் 12 பாடுறாரு. 18ஆம் அதிகாரத்தில் தான் சங்கீதம் 12. இந்த 18ஆம் அதிகாரத்தில் மீகாலுக்கும் தாவீதுக்கும் திருமணம் நடக்குது. இதோட இந்த அதிகாரம் முடியுது.
அடுத்து 19ஆம் அதிகாரம். இந்த 19ஆம் அதிகாரத்தில் யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணுறாங்க. இந்த மாதிரி சவுல் வந்து தாவீதை கொல்றதுக்கு இது பண்ண உடனே அதை வந்து சவுல் வந்து யோனத்தான்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி எப்போனாலும் சவுல் என்னைய கொண்டு போட்டுருவாரு அப்படின்னு. அப்போ யோனத்தான் இவனுக்கு நம்பிக்கை கொடுக்குறான், அவர் உன்னைய கொல்ல மாட்டார், நான் இருக்கிறேன், நான் உன்னை பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னு. இந்த யோனத்தான் 2 பேருக்குள்ள உடன்படிக்கையில் தான் வந்து சங்கீதம் 11 எழுதுகிறார் தாவீது. எழுதின 11ஆம் சங்கீதம் இந்த யோனத்தானுக்கும் இவருக்கும் நடந்த உடன்பாடு அந்த நேரத்தில் எழுதப்பட்டது. இப்போ பெலிஸ்தர் வந்து மறுபடியும் யுத்தத்துக்கு வராங்க. 19ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தர் வந்து மீண்டும் இஸ்ரவேலர் மேலே வந்து யுத்தத்துக்கு வராங்க. இப்போ என்ன பண்ணுறான் தாவீது, சவுல் வந்து தாவீதை அனுப்பி வைக்கிறான், நீ போய் சண்டை போட்டு வா அப்படின்னு. இவன் சண்டை போட்டு பெலிஸ்தர்லாம் அடித்து விரட்டி அடிச்சுட்டு திரும்பி வந்துடுறான். என்னடா இது இப்போவும் அங்கேயும் போய் சித்துருவான்னு பார்த்தோம், சாகலியன்னுட்டு இந்த 19ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அதே மாதிரி ஈட்டி எடுத்து எறிகிறான். 2வது முறையாக தாவீதை இது பண்ணது 19ஆம் அதிகாரத்தில். இந்த தடவையும் வந்து தாவீது அழகாக ஒதுங்கி அவனோட ஈட்டியிலிருந்து விலகி தப்பிச்சுக்கிறாரு. இவனுக்கு சவுல் இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே போய் படுக்க போகிறான், படுக்க முடியல அவனால். தாவீதை கொல்லாமல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வேலையாட்கள் எல்லாம் சொல்கிறான், தாவீது வந்து மீகால் வீட்டில் தான் இருப்பான், அவனை கட்டிலோட தூக்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இங்கேருந்து கட்டிலோடு அவனை தூக்கிட்டு வரணுன்ட்டு போகிறாங்க. அங்கே மீகால் வந்து என்ன பண்ணுறான், இவனை கயிறு கட்டி பின்னாடி இறக்கி தாவீதை ஓட விட்டுறான். ஓட விட்டுட்டு ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலில் போட்டு துணி போட்டு மூடி வச்சிடறான். இங்கே மீகால் என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்க? மீகால் என்ன பண்ணியிருக்கணும்? தாவீதோடு சேர்ந்து ஓடி இருக்கணும். இன்னைக்கு படித்த பாடம் எல்லாமே வந்து புருஷன் மனைவியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பாடம் படித்தோம். சவுலை தாவீதை கொல்ல வர்றான்னா தாவீது தனியாக போகக்கூடாது, தாவீதோடு சேர்ந்து மீகாலும் ஓடி இருக்கணும். மீகால் போகலை, தாவீதை மட்டும் காப்பாற்றி விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்கிறா. சவுல் வந்து கேட்குறான், நீ ஏமா வந்து இந்த தப்பை பண்ணுன, நீ எதுக்கு அவனை தப்பிக்க விட்ட? அந்த வசனம் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லியிருக்கோம். தாவீது வந்து மீகால்கிட்ட சொன்னாரான், நான் எதுக்கு தேவையில்லாமல் உன்னை கொல்லணும்? எப்படி வசனம் சொல்லுது பாருங்க, நான் எதுக்கு தேவையில்லாமல் உன்னை கொல்லணும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஒழுங்கா என்னை போக விடலைன்னா நான் உன்னை போட்டு தள்ளிட்டு நான் வெளியில் போயிடுவேன். தாவீது சொல்கிறேன். மீகால் வந்து பயந்து போய் விட்டுட்டா. இதை சொன்ன உடனே அவன் சவுல் கோபமாக திரும்பி போயிடுறான். இந்த தப்பிச்சு ஓடும்போது தான் 59ஆம் சங்கீதத்தை தாவீது பாடுறார். 59ஆம் சங்கீதம். இதுக்கு அடுத்து இப்போ தாவீது வந்து அங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டான். நம்மளாம் எங்கே ஓடுவோம்? தப்பிச்சு ஓடுனா நம்ம வீட்டில் அவங்க அப்பா அம்மா அண்ணன் எல்லாம் இருக்காங்க, அங்கே ஓடி இருக்கணும். ஆனால் இந்த தாவீது எங்கே ஓடுறான் பாருங்க, நேரே சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட ஓடுறான். சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட போய், நீர் தான் என்னை அபிஷேகம் பண்ணீர், இப்போ என்னை கொல்றதுக்கு வர்றான், நீர் எனக்கு நான் என்ன செய்யணும் நீர் சொல்லும். நம்மளோட வேண்டுதலும் அப்படி தான் இருக்கணும். நம்ம இதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது சொந்தக்காரங்களை பார்த்து ஓடக்கூடாது, ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து முறையிடணும். ஆண்டவர் நமக்கு ஒரு தீர்வை கொடுப்பார். இதெல்லாம் நம்ம தாவீதின் வாழ்க்கையிலேருந்து நம்ம படிச்சுக்கணும். இப்போ இந்த சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்த உடனே தான் சங்கீதம் 7 சங்கீதம் 25 2 சங்கீதத்தை தாவீது பாடுறான். அதுக்கு அடுத்து 20ஆம் அதிகாரம். இப்போ இந்த 20ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் யோனத்தானை சந்திக்கிறான் தாவீது. அப்போ தாவீது சொல்கிறான், நாளைக்கு அமாவாசை வருது, அமாவாசையில் எல்லாரும் உட்காந்து 3 நாள் விருந்து சாப்பிடணும். அப்போ விருந்து சாப்பிடும்போது சவுல் என்னை பார்த்தாருன்னா என் மேலே கோவப்படுவார், என்னை கொண்டு போடுவார், அதனால நான் வரல அப்படின்னு யோனத்தான்கிட்ட சொல்கிறான். இப்போ யோனத்தான் சொல்கிறான், அவர் அப்படிலாம் பண்ண மாட்டார், நீ வாங்குறான். ஆனாலும் சவுல் போகலை, இந்த தாவீது போகலை. தாவீது என்ன சொல்கிறான், நான் வரல, நீர் பாரு. அப்போ அவங்க சவுல் என்ன மாதிரி நடந்துக்கிறாருங்கிற விவரத்தை வந்து நீர் என்கிட்ட வந்து சொல்லும் அப்படின்னு யோனத்தான்கிட்ட சொல்கிறான். இப்போ அமாவாசையில் முத நாள் உட்கார்ந்துருக்கும் போது தாவீதோட இடம் காலியாக இருக்குது. இப்போ ஒன்றும் கேட்கல. சவுல் வந்து அந்த வேதாமத்தை 20ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சவுல் எதுவுமே கேட்கல. ஒருவேளை எங்கேயாவது வெளியில் போயிருப்பான் அப்படின்னு நினச்சி சவுல் ஒன்றும் கேட்காம விட்டுறாரு. 2வது நாள் அதே மாதிரி பார்க்கும்போது தாவீதோட இடம் காலியாக இருக்குது. அப்போ யோனத்தான்கிட்ட கேட்குறாரு, ஏண்டா எங்கடா உன் நண்பன் எங்கே போயிட்டான், அவனை நீ என்ன பண்ண அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஆண்டவருக்கு பலி செலுத்துறதுக்காக ஊருக்கு போயிட்டு வரணும்னு கேட்டான், நான் தான் அவனை போக சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே பாருங்கள், இந்த 20ஆம் அதிகாரத்தில் தாவீதைத்தான் கொல்றதுக்கு சவுல் தருந்த பொல்லாத ஆவி ஏவிட்டு இருந்துச்சு. இப்போ யோனத்தான் மேலே ஏறிதான் ஈட்டி எடுத்து. 20ஆம் அதிகாரத்தில்
சவுல் ஈட்டி எடுத்து யோனத்தான் மேலே மகன் மேலே எறிகிறான். நீ என்னடா இப்படி இருக்கிறா, அவன் உன்னோட ராஜ்யத்தை எல்லாம் அவன் சுதந்திரிச்சு போகிறதுக்கு இருக்கிறான் அப்படின்னு. இதுலேயும் யோனத்தான் விளைவிக்கிறான். இப்போ கோலியாத் வந்து ஆண்டவரை தப்பாக பேசுனது எப்படி வந்து தாவீதுக்கு விசனமாக இருந்துச்சோ, அதே மாதிரி சவுல் வந்து தாவீதை தவறாக பேசுனது வந்து யோனத்தானுக்கு விசனமாக இருந்துச்சு. உடனே அவன் நேரே வர்றான் தாவீதுகிட்ட வந்து, இந்த மாதிரி நீ இங்கே இருக்காத, எங்கள் அப்பா உன்னை கொண்டு போட்டுருவாரு, உனக்கும் எனக்கும் நன்மை உண்டாகட்டும். அவன் சொல்கிறான் பாருங்க, என்னைக்குனாலும் சரி நீ ராஜாவாக இருப்ப அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறான். அந்த 20ஆம் அதிகாரத்தில் தான் சங்கீதம் 26 பாடுறான். 26ஆம் சங்கீதத்தை இந்த 20ஆம் அதிகாரத்தில் பாடுறான். அப்போ தான் அங்கேருந்து தப்பிச்சு போகிறான் தாவீது. இப்போ தப்பிச்சு போகிறான், அவன்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, அவனுக்கு பசி எங்கே போவான்னு தெரியல. இப்போ தாவீது வந்து தனி ஆளாக தப்பிச்சு போகிறான். நேரே வந்து ஒரு ஆசாரியன் இடத்துல போகிறான். 21ஆம் அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அகிமலேக்கு அப்படிங்கிற ஒரு ஆசாரியன்ட்ட போகிறான். ஒரு ஆலயத்தில் போய் ஒரு குருவானவர்கிட்ட போய் கேட்குறான், நீங்கள் எனக்கு வந்து கொஞ்சமாவது அப்பம் இருந்தால் கொடுங்க, அந்த அப்பத்தினால என் பசியை போக்கிக்குவேன் அப்படின்னு ஆலயத்தில் போய் கேட்குறான். இப்போ இந்த நேரத்தில் இப்போ நம்ம எல்லாம் திருவிருந்து எடுக்கிறோம் இல்லையா, இந்த திருவிருந்து எடுக்கும்போது பாத்திரத்தில் முதல்ல வந்து அப்பம் திராட்சை ரசம் எல்லாம் எடுத்துடுறாங்க இல்லையா. ஐயரம்மா வந்து செக்ஷன் எடுத்து வைப்பாப்புல வச்சிடுறாங்க. இந்த முடிஞ்ச உடனே அந்த மீதி இருக்கிறத என்ன பண்ணணும்? இப்போ சப்போஸ் ஒரு 100 இது எடுத்து வச்சிருக்கிறாங்க, 80 தான் போயிருக்குது, 20 இது மீதி இருக்குது, திராட்சை ரசமும் கொஞ்சம் மீதி இருக்குது. இது என்ன பண்ணணும்? நீங்கள் பழைய ஜெப புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றும் இப்போ ஐயர் என்ன பண்ணணும் அதெல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் பழைய ஜெப புஸ்தகம் இருக்கும், ஜெப புஸ்தகம்னு ஒன்று இருக்கும், ஆராதனை முறை, அதில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு இருக்கும். இதில் ஒன்று கூட மீதியாக வைக்கக்கூடாது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐயரும் சரி அந்த செக்ஷனும் அதை ஷேர் பண்ணி காலி பண்ணிடணும், மீதி வைக்கக்கூடாதுங்கிறது தான் வேதத்தில் உள்ள நியதி. இப்போ இவன் போய் அங்கே போய் கேட்குறான், அப்படி ஏதாவது ஒன்று மீதி இருக்கிறதையாவது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசாரியன்கிட்ட கேட்குறான். ஆசாரியனும் வேறு வழி இல்லாமல் அப்பத்தை எடுத்து கொடுக்குறான். இந்த ஓமையை வந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருப்பார். இந்த ஆண்டவருடைய தூதர்கள் எல்லாம் போகும்போது ஒன்று கொய்து தின்னுக்கிட்டு போவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கேட்பான், ஏன் உங்கள் ஆட்களுக்கு வந்து ஓய்வு நாள் தெரியாதா, போய் தின்னுட்டு போகிறாங்களே. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அப்போ தாவீது ராஜா பசியாக இருக்கும்போது தேவ சமூகத்தை அப்பங்களை எடுத்து சாப்பிட்டானே, அது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு இவங்களை கேட்பார். அதுதான் இந்த நிகழ்வு, இந்த 21ஆம் அதிகாரத்தில் உள்ள நிகழ்வு அதுதான். இப்போ அதுக்கு அடுத்து வந்து அந்த அகிமேலேக்கிட்ட கேட்குறான், எனக்கு எந்த ஆயுதமும் இல்லை, ராஜாட்ட சண்டை போட்டு வந்தேன், ராஜாவுக்கு பயந்து ஓடுறேன்னு சொல்லவே இல்லை தாவீது. ராஜா வந்து ஒரு வேலை கொடுத்தாரு, நான் போனோம், அவசரத்தில் பட்டயத்தை எடுக்காமல் வந்துட்டேன், உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு பட்டயம் இருக்கிறா அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த ஆசாரியர் சொல்கிறாரு, நீ கோலியாத்தை கொன்னல்ல, கோலியாத்தோட பட்டயம் வந்து ஆலயத்தில் இருக்குது, நீ அதை வேணால் எடுத்துக்கன்னுட்டு அந்த எடுத்து கொடுக்குறேன். இந்த சம்பவத்தை அங்கே ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் பேர் வந்து தோவேக்கு, ஏதோமியன் ஆகிய தோவேக்கு இங்கே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறான். என்ன நடக்கு, இந்த ஆசாரியன் என்ன பண்ணுறான், தாவீது என்ன பண்ணுறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ இந்த பட்டயத்தை வாங்கிட்டு இவன் நேரே எங்கே போகிறான் தெரியுமா? அதுதான் ஆண்டவர் கொடுக்குற வல்லமை. நேரே காத் பட்டணத்துக்கு போகிறான், பெலிஸ்தியர்கிட்ட போகிறான். அது காத் பட்டணம் தான் கோலியாத்தோட பட்டணம். இந்த பட்டயத்தை வாங்கிட்டு காத் பட்டணத்துக்கு போகிறான். அங்கே இருந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவன் அங்கே இருந்த ராஜாவோட பேர் வந்து ஆகீஸ். அந்த காத் பட்டணத்தில் பெர்சிய ராஜாவோட பேர் வந்து ஆகீஸ். அந்த ராஜாட்ட அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க தாவீத. அப்போ அந்த கூட்டிகிட்டு போகும்போது அங்கேயும் பாருங்கள், அந்த 21ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் அங்கே இருந்த இந்த போர் சேவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவனை பற்றி தானே பாட்டு படித்தாங்க. அங்கே தாவீது கொண்டது 1000, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000ன்னு அப்போ படித்தாங்க. அங்கேயும் ஆண்டவர் சோதனையை கொடுத்துட்டார். இவன் சொன்ன உடனே ஆகீஸ் ராஜாட்ட கொண்டு போய் நிப்பாட்டின உடனே இவங்க கொண்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சி அந்த அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறான் தாவீது. 21ஆம் அதிகாரத்தில் அப்படியே சலைவாவெல்லாம் ஒழுக விட்டுட்டு பைத்தியக்காரன் மாதிரி நடிக்கிறான். அப்போ அந்த ஆகீஸ் ராஜா சொல்கிறான், ஏண்டா பெலிஸ்தர்கிட்ட பைத்தியக்காரன் இல்லைன்னுட்டா இங்கேருந்து நீ பைத்தியக்காரனை கூப்பிட்டு வந்தீங்க, உன்னை தொத்தி விடுங்கடா. ஆண்டவர் எப்படி காப்பாற்றுறாரு பாருங்க, ஒரு பைத்தியக்காரனாக்கி ஆண்டவர் இவனை காப்பாற்றி விடுறாரு. அங்கேருந்து வெளியில் வர்றேன். அங்கேருந்து வரும்போது தான் சங்கீதம் 34
சங்கீதம் 56 2 சங்கீதத்தை தாவீது பாடுறான் 21 அதிகாரத்தில். அடுத்து 22 அதிகாரம். இந்த 22 அதிகாரத்தில் தாவீது வந்து அதுலாம் கெபியில் உட்காந்துருக்கான். இந்த அதுலாம் கெபியில் உட்காந்துருக்கும் போது தான் 142 சங்கீதத்தை பாடுறான். 142 சங்கீதம் 22 அதிகாரத்தில் பாடுறான். அங்கே பார்த்தீங்கன்னா இவன்ட்ட இந்த கடன் பட்டவன், ஊர்லேருந்து ஒதுக்கப்பட்டவன், இப்படி வந்து ஒரு 400 பேர் வந்து தாவீதுகிட்ட வந்து சேர்றாங்க. அது வரைக்கும் தாவீது தனி ஆள் தான். அந்த கெபியில் இருக்கும்போது ஒரு 400 பேர் முதல்ல வர்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு 200 பேர் வர்றாங்க. இந்த 400 பேரோட சேர்த்து பாருங்க, ஈசா வந்து தாவீதை வந்து மறைச்சி வச்சு 7 சகோதரர்களை அபிஷேகம் பண்ணுறதுக்காக முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினான். இந்த 22 அதிகாரம் முதல் வசனம் படிச்சிங்கன்னா, ஈசா மனைவி, அதாவது தாவீதோட அம்மா அப்பா எல்லாரும் தாவீதுகிட்ட தஞ்சம் போக வராங்க. யாரை ஒதுக்குனாங்களோ அந்த தாவீதுகிட்டே இவங்க வராங்க. 22 அதிகாரத்தில் பாருங்க. இந்த 22 அதிகாரத்தில் நம்ம படிச்சுக்கிறது, இப்போ தாவீதுக்கே நெருக்கடி. சவுல் எப்போ இவனை கொல்ல வருவான்னு தாவீது உயிருக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் அவங்க அம்மா அப்பா வராங்க. ஆனால் அவன் செய்கிறான் பாருங்க, இந்த அம்மா அப்பாவை அவங்க பத்திரமா ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து மோவாப் தேசத்துக்கு கூட்டு போகிறாங்க. அவங்க அம்மாவையும் அப்பாவையும் மோவாப் தேசத்தில் கூட்டு போய் அங்கே மிஸ்பேன்னு ஒரு ராஜா இருக்கிறான். அந்த ராஜாட்ட இவங்க அம்மா அப்பாவை ஒப்பு கொடுக்குறான். நான் என்னோட வழி என்னன்னு எனக்கு தெரியல, நான் என்னைக்கு என்னோட வழி தெரியுதோ அப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டுக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் எங்கள் அம்மா அப்பாவை பத்திரமா பார்த்துக்கங்க. பாருங்கள், அவனுக்கே ஏகப்பட்ட கஷ்டம். இந்த நேரத்துலையும் அம்மா அப்பாவை பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லி ஒரு ராஜாட்ட கொண்டு போய் இவன் வைக்கிறான். இப்போ தான் வந்து தாவீது வந்து 64 சங்கீதத்தை பாடுறான். 64 சங்கீதம். அதுக்கடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 22 அதிகாரத்தில் சவுல் அவனோட சொந்த ஊருக்கு வரான். பென்யமீன் கோத்திரத்தான்னு சொன்னோம். அங்கே வந்து ஒரு தோட்டத்தில் வந்து கூட்டம் போடுறான். கூட்டம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏன் வந்து தாவீதை வந்து எங்களுக்கு காட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அவன் வந்து என்னையை கொல்றதுக்கு தீர்மானம் போட்டுக்கிட்டு இருக்கான். சவுல் சொல்கிறான் பாருங்க, இவன் தான் அவனை கொல்றதுக்கு நிற்கிறான், நீங்கள் வந்து தாவீதை ஏன் காட்டி கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த தோவேக்குன்னு ஒருத்தன் சொன்னேன் பார்த்தீங்களா. எங்கே இருந்தான் தோவேக்கு எங்கே இருந்தான்? ஆசாரியர்கிட்ட இருந்தான் இல்லையா. இவன் வந்து அப்பத்தையும் பட்டயத்தையும் எடுக்கும்போது அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த தோவேக்கு வந்து இப்போ சவுல்கிட்ட சொல்கிறான், உங்கள் தாவீதை வந்து நான் அகிமெலேக்கு அப்படிங்கிற பிரதான ஆசாரியன் வீட்டில் வச்சு பார்த்தேன், ஆசாரியன் வீட்டில் வச்சு பார்த்தேன், அவன் வந்து அங்கே அப்பத்தை சாப்பிட்டுட்டு பட்டயத்தை எடுத்துகிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறான். உடனே சவுலுக்கு கோபம் வருது. நீங்கள் போய் அகிமெலேக்கு அந்த ஆசாரிய கூட்டத்தை மொத்த பேரையும் கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறான். 85 பேரை கூப்பிட்டு வராங்க, பிள்ளைங்க மனைவி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சவுல் முன்ன நிப்பாட்டுறாங்க. அப்போ அகிமெலேக்கிட்ட சவுல் கேட்குறாரு, நீ வந்து தாவீதுக்கு உதவி பண்ணி எனக்கு எதிராக வந்து நீ சதி பண்ணிகிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அது அகிமெலேக்கு சொல்கிறான், எனக்கு என்னதுன்னு தெரியாது, உங்களுடைய ஊழியக்காரன் வந்து என்கிட்ட பசின்னு கேட்டால் நான் அப்பம் கொடுத்தேன், நீர் அனுப்புனியர்னு சொன்னால் நான் பட்டயத்தை கொடுத்தேன், மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியா, நீ எனக்கு எதிராக சதி பண்ணன்னுட்டு அவனுடைய போர் சேவரை கூப்பிட்டு இந்த 85 பேரையும் தலையை வெட்டுங்க, அவங்கள வெட்டி கொண்டு போடுங்கன்னு சொல்கிறான். பாருங்கள், அந்த அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட அவங்கள வெட்டுறதுக்கு போகலை. ஏன்னா ஆசாரியர்களை வெட்டுறதுக்கு யாரும் போகலை. அப்போ இவன் என்ன சொல்கிறான், சவுல் பார்க்குறான், எல்லாரும் ஆயுதத்தை வச்சுட்டு அப்படியே நிற்கிறான், வெட்ட போகலை. அப்போ இந்த தோவேக்கை கூப்பிட்டு சொல்கிறான், நீ போய் வெட்டு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா அந்த தோவைக்கு மட்டும் போய் அந்த 85 பேரையும் வெட்டி சாய்க்கிறான். மொத்த ஆசாரிய குடும்பமும் காலி ஆகுது. ஆனால் அதில் ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான். அவன் பேர் அபியத்தார்னு ஒருத்தன் இந்த அகிமெலேக்கு ராஜாவோட குடும்பத்தில் இருந்து தப்பிச்சு ஓடுறான். ஓடி போய் தாவீதுகிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறான். அப்போ தாவீது வந்து அவன்கிட்ட சொல்கிறான், இந்த காரியம் என்னால் தான் நடந்துச்சு, இந்த பழிக்கு நான் தான் காரணம், அதனால் நீ என் கூடவே இருந்துக்க, நான் உன்னை எல்லா வகையிலையும் பாதுகாத்துக்கிறேன். இந்த நேரத்தில் தான் தாவீது வந்து 35 சங்கீதத்தையும் 52 சங்கீதத்தையும் பாடுறார். 22 அதிகாரத்தில் 35 சங்கீதம் 52 சங்கீதத்தை பாடுறார். அதுக்கு அடுத்து 23 அதிகாரம். இந்த 23 அதிகாரத்தில் அங்கே கேகிலான்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த மக்களுக்கு வந்து பெலிஸ்தர் வந்து கேகிலா மக்களோட சண்டை போடுறாங்க. பாருங்கள், இப்போ தாவீதே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிறான். இவன் போய் இன்னொரு மக்களுக்காக அங்கே போய் சண்டை போடுறான். பெலிஸ்தரோட போய் சண்டை போட்டு கேகிலா மக்கள்கிட்ட இருந்து அவனை விரட்டி அடிக்கிறான். இந்த விரட்டி அடித்த உடனே இப்போ ஒருத்தருக்கு நன்மை நம்ம சபையில் வந்து யாராவது ஒருத்தர் நமக்கு நன்மை பண்ணுனா
நம்ம அவரை பாதுகாப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த தாவீது என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஏபோத்தை மாட்டிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இந்த சேலம் இந்த கேகிலா மக்களுக்காக நான் இவ்வளோ நல்லது பண்ணனே, பெலிஸ்தரோட சண்டை போட்டனே, நான் இங்கே இருக்கலாமா, இவங்க சவுல்கிட்ட என்னையை காட்டி கொடுப்பாங்களா காட்டி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு, நிச்சயமாக காட்டி கொடுத்துருவாங்க உன்னைய, நீங்கள் இருந்து ஓடி போயிரு அப்படிங்கிற. இவன் அங்கேருந்து ஓடி சீப்பூர்னு ஒரு இடத்துக்கு வர்றான். சீப்பூருக்கு வர்றான். அங்கே தான் வந்து முதலாவது வந்து 13ஆம் சங்கீதத்தை பாடணும். சங்கீதம் 13 23ஆம் அதிகாரத்தில் சீப்பூருக்கு வரும்போது தான் 13ஆம் சங்கீதத்தை பாடுறான். அங்கே வந்து சீப்பு வனாந்தரத்தில் தங்கியிருக்கான். அங்கே வந்து அவனை தேர்த்திக்கிறான். அங்கேயும் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறான், இங்கேயும் நிச்சயமாக வந்து சவுல் வருவார், வந்து உன்னைய பிடிச்சிக்குவார் அப்படின்னு சொல்கிறான். அந்த வனாந்தரத்தில் இருந்து பாடுனது தான் சங்கீதம் 54ஆம் சங்கீதத்தை பாடுறான். இந்த 54ஆம் சங்கீதம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த வனாந்தரத்தை சுற்றி தாவீதோட சவுலோட கூட்டம் வந்து இவரை வளைஞ்சு பிடிச்சிக்கிறாங்க. ஏன்னா அந்த சீப்பூர்காரன்னு சொல்லிட்டான், இந்த கேகிலா ஊர்காரன்னு சொல்லிட்டான், இங்கே தான் இருக்கிறான் தாவீதுன்னு சொல்லிட்டு. இப்போ இவனை சுற்றி வளைஞ்சு நிற்கிறாங்க. இந்த வளைஞ்சு நிற்கும்போது தான் சங்கீதம் 17 பாடுறான். இந்த சங்கீதம் 17:11 படிங்க. சங்கீதம் 17:11 பாருங்க. இங்கே என்ன 23ஆம் அதிகாரத்தில் சவுல் அவங்கள வளைந்து நிற்கிறாங்க, சுற்றிட்டாங்க, இவனால் தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாதுங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ தான் 17:11 சொல்கிறேன், எங்களை சத்துருக்கள் எங்களை சுற்றி வளைந்து கொண்டார்கள் அப்படின்னு 17ஆம் சங்கீதத்தில் பாடுறார். அதுக்கடுத்து இப்போ சூழ்ந்துட்டாங்க, இப்போ தாவீதை பிடிச்சி தான் ஆகணும். ஆண்டவர் எப்படி விளக்குறாரு பாருங்க. ஒருத்தர் ஓடி வந்து சவுல்கிட்ட சொல்கிறான், பெலிஸ்தர் வந்து அங்கே தேசத்தை முற்றுகையிட வந்துட்டாங்க, நீங்கள் உடனே இங்கேருந்து கிளம்புங்க. பாருங்கள், முற்றுகையிட்ட இடத்துல இருந்து சவுல் ஆண்டவர் விலைக்கு கூப்பிட்டு போயிடுறாரு. உடனே எல்லாரும் போயிடுறாங்க. தாவீது அங்கே இருக்கிறது சரியில்லைன்னுட்டு அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போகிறான். அடுத்து 24ஆம் அதிகாரம் பாருங்கள். அங்கேருந்து சவக்கடல் பக்கத்தில் இருக்க எங்கேதிங்கிற குகைக்கு போகிறான் தாவீது. இப்போ சவுல் அவனை தேடி அந்த எங்கேதி குகைக்கும் வந்துட்டான். இப்போ எங்கேதி குகையில் வந்து குகைக்குள்ள தாவீதும் இந்த 600 பேரும் இருக்கிறாங்க. சவுல் இவங்களை எங்கேன்னு தேடி பார்த்துட்டு ஒரு இடத்துல காலை கடனை கழிக்கிறதுக்காக சவுல் போய் உட்கார்ந்துருக்கிறான். அப்போ இந்த தாவீது கூட இருந்த 600 பேரில் ஒருத்தன் அபிசாய் அவன் பேர். அவன் வந்து ராஜாட்ட சொல்கிறான் தாவீதுட்ட, ஆண்டவரே, தேவன் எப்போவாவது உங்ககிட்ட ஒப்படைப்பேன்னு சொன்னார்ல, இப்போ ஒப்படைச்சிட்டார் பாருங்க, அங்கே பாருங்க யார் அங்கே மலை ஜலாதிச்சுக்கிட்டு இருக்கா, சவுல், நீர் இப்போ ஓங்கி போய் பின்னாடியே அவனை வெட்டி போட்டுரும் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோ தூரத்தில் தான் இருக்கிறான் சவுல். ஆனால் அந்த தாவீது என்ன பண்ணுறான், அப்படி சொல்லாத, ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணவட்டவர் மேலே நம்மளோட கை படக்கூடாது, அதனால நான் அவரை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நேரே போய் ஒரு சால்வையோட ஒரு தொங்கலை அறுத்துட்டு வந்துடுறான். இந்த 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சவுல் முதல் தவறு பண்ணுவான். அதாவது பலி செலுத்துறது அவனோட வேலை இல்லை, அவன் போய் பலி செலுத்துவான். அப்போ சாமுவேல் வந்து அவனை எச்சரிப்பார், நீ ஒன்னுட்ட இருந்து ராஜ்யத்தை பிடிங்கிப்பான்னொடனே என்ன பண்ணுவான், இவனோட சாமுவேலோட சால்வையை பிடிச்சி சவுல் இழுப்பான், சால்வை கிழிஞ்சு வந்துடும். அப்போ சவுல் வந்து சாமுவேலோட சால்வையை கிழிச்சான். இன்னைக்கு ஆண்டவர் வந்து தாவீதை வச்சு சவுலோட சால்வையை வெட்டி எடுக்க வச்சிட்டார். இப்போ கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுட்டு சவுலை கூப்பிட்டு சொல்கிறான், ஆண்டவரே, இப்போ எனக்கு உம்முடைய உயிர், அவன் சொல்கிறான் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும், உம்முடைய உயிர் வந்து எனக்கு எவ்வளோ பெருசாக இருந்துச்சோ அதே மாதிரி என் உயிரும் உமக்கு இருக்கட்டும், நீர் ஏன் வந்து என்னையை கொல்றதுக்காக இப்படி ஓடுறியரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ சவுல் வந்து நான் இனிமேல் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் நீ எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி கொடு. 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. பாருங்க, என் சந்ததியை நீவே அவனுக்கு பயம் என்னன்னா, தாவீது வந்து நம்ம சந்ததியே இல்லாமல் ஆக்கிடுவான், நீ என்னை சந்ததியை வேற இருப்பதில்லை, என் பெயரை அழித்து போட மாட்டேன்னு எனக்கு உடன்படிக்கை பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறான். இவனும் உடன்படிக்கை பண்ணி கொடுக்குறான். அப்போ சவுல் சொல்கிறான், நான் பாவம் செஞ்சேன்,
இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னவன் கொஞ்ச நேரத்தில் மறுபடியும் அவன்கிட்ட வந்து அசுத்தாவி மறுபடியும் வந்துடுது. அடுத்து 25ஆம் அதிகாரம். இந்த 25ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 25ஆம் அதிகாரத்தில் ஆரம்பத்திலே சவுல் மரணம் அடைகிறார். அதனால தான் வந்து இந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் புஸ்தகத்தை சாமுவேல் எழுதலை. சாமுவேல் எழுதினது 24ஆம் அதிகாரம் வரைக்கும் தான். 25ஆம் அதிகாரத்திலேருந்து எழுதினது நாத்தான் தான். நீங்கள் 4ஆம் புஸ்தகம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் நாத்தான் தான் தொடர்ச்சியாக அந்த சாமுவேல் புஸ்தகத்தை எழுதியிருப்பார். இப்போ இந்த 25ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் மரணம் அடைஞ்சிட்டான். தாவீது வந்து ஒரு இடத்துல இருக்கிறான். அந்த ஊர் வந்து கர்மேல் ஊரில், கர்மேல்ங்கிற ஒரு ஊர், அது காலேப்பின் சந்ததி. காலேப்புனா யார்? நம்ம ஆதியாகமத்திலேருந்து படிச்சுட்டு வர்றோம், எதையும் மறக்கக்கூடாது. காலேப் யார்? எகிப்து தேசத்துலேருந்து ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது கொஞ்சம் பேர் அனுப்பி விட்றாரு கானான் தேசத்துக்கு. நீங்கள் போய் கானான் தேசம் எப்படி இருக்குது, அங்கே உள்ள மக்கள் எப்படி இருக்காங்க, நம்ம அங்கே போய் உட்காந்துக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு வர சொல்கிறாங்க. இப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நெகட்டிவாக சொல்கிறாங்க. அப்போ இந்த காலேப்பும் யோசுவாவும் தான் ஆண்டவரே அவங்கெல்லாம் வந்து உமக்கு முன்னாடி ஏமாத்துறோம், அவங்கள நம்ம பிடிச்சிக்கலான்னு சொல்கிறான். அந்த காலேப்போட சந்ததி தான் இங்கே இந்த கர்மேல்ங்கிற ஊரில் இருக்குது. அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பேர் நாப்பால்ங்கிறது மனுஷன். அந்த மனுஷனோட மனைவியின் பெயர் வந்து அபிகாயில்ங்கிறது அவனோட மனைவி. இந்த நாபால் வந்து அங்கே மயிர் கத்தரிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன், இந்த யூதர்களுக்குள்ள மயிர் கத்தரிக்கும் போது ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. அப்போ பெரிய விருந்தெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ தாவீது என்ன பண்ணுறான், அவன்கிட்ட இருந்த கொஞ்சம் பேர் அனுப்பி அவன் விருந்து வைக்கிறான், நீ போய் கேளு, நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்குறானான்னு நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றான். அப்போ இந்த நாபால்கிட்ட வரும்போது இந்த நாபால் வந்து அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுறான். தாவீதா அப்படி எவனையும் நான் பார்த்ததே இல்லை, கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லி தாவீதை அசிங்கப்படுத்தி அனுப்பி விட்டுறான். இதை போய் தாவீதுகிட்ட சொன்ன உடனே தாவீது வந்து அவனை கொன்று போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட சேர்ந்தவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வர்றார். இப்போ அந்த கூப்பிட்டுட்டு வரும்போது இந்த நாபாலோட மனைவி அபிகாயில்கிட்ட வந்து ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், இந்த மாதிரி தாவீது வந்து கோபமாக வர்றாரு, இந்த நாபால் வந்து இந்த மாதிரி சொன்னதுனால அவரை அழிச்சு போட முன்னாடி நீ போ அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த அபிகாயில் வந்து தாவீது வர்ற திசையை நோக்கி ஓடுறா. ஓடி போய் தாவீதை பார்த்தோன்னே தாவீதுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுறா. தாவீதுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுதா. நீங்கள் வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் தான் முகங்குப்புற விழுந்திருப்பாங்க. யாருன்னு தெரியுமா? பெண் யாரு? பெண் ரூத். போவாஸ்க்கு முன்னாடி முகங்குப்புற விழுவான். இங்கே வந்து 2ஆவதா வந்து இந்த அபிகாயில் வந்து தாவீதுக்கு முன்னாடி முகங்குப்புற விழுந்தான். இந்த 2 பெண்களையும் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ரூத் போவாஸ் முன்னாடி முகங்குப்புற விழுந்து போவாஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த அபிகாயில் வந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவர்கிட்ட அவன் சொல்கிறா பாருங்க. அந்த அந்த அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, நீர் வந்து ஏன் வந்து தேவையில்லாத ஒரு வீண் பழியை வந்து உங்க மேலே சுமத்தணும், அவர் ஆண்டவர் பார்த்துக்குவாரு, ஆனாலும் ஆண்டவர் உமக்கு நன்மை செய்யும்போது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிங்க. பாருங்க, நீர் தேவையில்லாத ஒரு பழி வேண்டாம், உமக்கு அந்த துக்கம் மனசுலே இருக்கும், நீர் அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஆனாலும் அவர் கடைசியாக ஒரு வேண்டுதலையும் சேர்த்து வைக்கிறா பாருங்க. உங்க ஆண்டவர் வந்து உங்க நினைச்சுக்கொள்ளும் போது என்னையும் ஏற்றுக்கொள்ளும், என்னையும் நினைச்சுக்கிடும் அப்படின்னு சொல்லி இந்த அபிகாயில் சொல்றா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளையில் அந்த நாபால் வந்து உடம்புக்கு சரியில்லாமல் வந்து இறந்து போயிடுறான். தாவீது வந்து ஆள் அனுப்புகிறான், இந்த அபிகாயில வந்து நீ தாவீதுக்கு மனைவியா வாரியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வராங்க. அபிகாயில் வந்து சந்தோஷமாக வந்துடுறா தாவீதுக்கு. இப்போ தாவீதுக்கு ஏற்கனவே வந்து மீகால் கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு சவுல். இப்போ 2ஆவது திருமணம் வந்து இந்த நாபாலோட மனைவி அபிகாயில கல்யாணம் பண்ணுறான். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீகாலை வந்து சவுல் என்ன பண்ணுறான், பல்தீன்னு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். தாவீதை பற்றி தேடலை, ஒன்றும் பண்ணல, பல்தீன்னு ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றான். ஆனால் இங்கே தாவீது வந்து அபிகாயிலோடு சேர்த்து அகினோவாம் அப்படின்னு ஒருத்தரையும் திருமணம் செய்துக்கிறார். அடுத்து 26ஆம் அதிகாரம். 26ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆகிலா மேட்டில் வந்து தாவீது அங்கே உட்காந்துருக்கிறாரு. அப்போ சவுல் அங்கே இவங்களை சுற்றி முற்றுகை போட்டார். தாவீது இங்கே தான் இருக்கிறாருன்னு முற்றுகை போட்டார்.
இதான் கடைசி முற்றுகை போட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க அயர்ந்த நித்திரையை கொடுக்குறாரு. அப்போ அபிசாய் வர்றான். ஏற்கனவே முதல்ல சவுல ஒப்பு கொடுக்கும் போது கொல்லும்னு சொன்னான் இல்லையா, அந்த அபிசாய் வர்றான் தாவீதுட்ட. பாருங்க ஆண்டவர் இன்னைக்கும் உம்மட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, இப்போ வாரம் நம்ம 2 பேரும் போவோம் அப்படிங்கிறான். இந்த நேரத்தில் தான் தாவீது வந்து 57ஆம் சங்கீதத்தையும் 108ஆம் சங்கீதத்தையும் பாடுறாரு. 57, 108. அப்போ கர்த்தர் வந்து சவுலுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுக்குறாரு. இவங்க 2 பேரும் அவங்க சவுல் பக்கத்தில் போகிறாங்க. அங்கே இவர் தலைக்கு மாட்டில் வந்து ஒரு ஈட்டியும் ஒரு செம்பும் இருக்குது. அப்போ இந்த அபிசாய் சொல்கிறான், நீர் என்கிட்ட சொல்லும், இந்த ஈட்டி எடுத்து ஒரே குத்தா தூங்கிட்டு இருக்கவனை குத்தி போட்டுடுறேன். அவனையும் விலைக்கு காத்துறான். நோ, நீ பண்ணாத, இவனை குத்தாத. அப்போ அந்த தாவீது சொல்லுவான் பாருங்க, இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் நோய் வந்து இல்லைன்னா ஆண்டவரால் அடித்து இல்லைன்னா சண்டையில் போய் செத்தால் ஒழிய இவன் மேலே வந்து நான் கை போட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஈட்டியையும் செம்மையை எடுத்துட்டு தள்ளி வந்துடுறான். கொஞ்சம் தள்ளி வந்துட்டு கூப்பிடுறான். இந்த அப்னேர்னு ஒருத்தன் தான் அவனோட மெய் பாதுகாப்பாளர். அவனை கூப்பிடுறான். அப்னேரு, நீ எங்கேயா போன? ஒரு ராஜா பக்கத்தில் இருந்த ஈட்டியவும் செம்பையும் காணும், நீ என்ன ராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுத்த அப்படின்னு தாவீது கேட்குறான். அப்போ சவுல் சொல்கிறான், இது தாவீதின் சத்தம்ல. அப்போ இவனை ஆசீர்வதிக்கிறான் சவுல் கடைசியா, நீ வந்து பலியை பெருகுவாயே, ஆனாலும் நீ என் சந்ததியை வேற இருக்கிறாத. இந்த அதிகாரத்துலையும் அதே வார்த்தையை சொல்கிறார், நீ வேற இருக்கிறாத அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 27ஆம் அதிகாரம். இந்த 27லேருந்து 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவீது ஒரு சங்கீதம் கூட பாடலாம். 27, 26 வரைக்கும் சங்கீதம் பாடினவர். 27லேருந்து 31 வரைக்கும் சங்கீதம் கிடையாது. 27ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் பாருங்க, சவுலுக்கு பயந்து தாவீது என்ன பண்ணுறான், ஒரு ஐடியா பண்ணுறான். இஸ்ரவேல் ஜனக்கூட்டத்தில் எங்கே போனாலும் நம்மளை காட்டி கொடுத்துருவாங்க சவுல்கிட்ட. அதனால பெலிஸ்தர்கிட்டே போய் அடைக்கலம் ஆயிடலாம். எப்படி ஆண்டவர் அவனுக்கு ஒரு சிந்தனையை கொடுக்குறாரு பாருங்க, பெலிஸ்தர்கிட்டே போய் நம்ம அடைக்கலம் ஆயிடலான்ட்டு அதே ஆகீஸ் ராஜாட்ட போகிறான். முதல்ல இந்த ஆகீஸ் ராஜாட்ட போகும்போது ஆகீஸ் ராஜா முன்ன என்னவா நடித்தான், பைத்தியக்கார மாதிரி நடித்தா. ஆகீஸ் ராஜா வெளியே போடான்னு தத்தி விட்டார். இப்போ அதே ஆகீஸ் ராஜாட்ட போகிறான், 600 பேரோட போகிறான். இந்த ஆகீஸ் ராஜா அவனை ஏற்றுக்கிறாரு. இந்த 27ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆகீஸ் ராஜா ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டவர்கிட்ட இவன் ஒரு கோரிக்கை வைக்கிறான், எங்களுக்கு ஒரு இடத்த கொடுங்க. அப்போ தான் வந்து தாவீது வந்து சிக்லாக் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து தாவீது கொடுக்குறாங்க. சிக்லாக்கில் வந்து இங்கேருந்து போனவங்கெல்லாம் 600 பேரும் குடியிருக்கிறாங்க. இப்போ அங்கேருந்து இவனோட வேலை என்னென்னா, இவன் மற்ற தேசத்துக்கு, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்காரங்களாம் கொள்ளையடிச்சிட்டு வரணும். ஆனால் ஆகீஸ்ட்டு என்ன சொல்லுவான், சாயங்காலம் ஆச்சுன்னா ஆகீஸ் ராஜா கேட்பார், இன்றைக்கி எங்கே போனீங்க, எங்கே போய் கொள்ளையடிச்சிங்க? அப்போ நாங்கள் வந்து இஸ்ரவேல் யூதா கோத்திரத்தில் போய் கொள்ளையடித்தோம் அப்படின்னு போய் சொல்லுவான். ஆனால் அவன் வந்து அமலேக்கியனை போய் கொள்ளையடிச்சிட்டு வருவான். கேசூர், கேசியர் அப்படின்னு 3 ஜனக்கூட்டத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு வரான். இப்போ இந்த கேசூர் அப்படிங்கிற ஒரு தேசத்துக்கு போகிறது, அதுதான் இப்போ இருக்கிற சிரியா தேசம். அங்கே உள்ள ராஜாவை கொண்டு போட்டு அந்த ராஜாவோட மனைவி மாக்காளை வந்து திருமணம் செய்துட்டான் தாவீது ராஜா. அந்த மாக்காளுக்கு பிறந்தவன் தான் பிற்காலத்தில் அப்சலோம். நீங்கள் 2 சாமுவேலில் படிச்சீங்கன்னா அப்சலோம்னால தான் தாவீதுக்கு நிறைய நெருக்கடி வரும். இந்த சீரியா ராஜாவை கொண்டு அவன் மனைவி மாக்காளுக்கு பிறந்தவன் தான் அந்த அப்சலோம். இதான் இந்த 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 28ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தரோட கடைசி யுத்தம் நடக்குது. பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கடைசி யுத்தத்துக்கு எல்லாம் தயாராக நிற்கிறாங்க. சவுலுக்கு பயம் வந்துடுச்சு, சண்டை போட்டால் நம்ம தோற்று போயிடும்னு. அப்போ என்ன நினைக்கிறான், அவன் அஞ்சனம் பார்க்குறவங்கள போய் தேடுறான், சோசியம் பார்க்குறான். ஆண்டவர்கிட்ட போகாமல் சோசியக்காரங்கள்ட்ட போகிறான். அஞ்சனம் பார்க்குறவங்க ஆண்டவருக்கு ஆகாதவங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் இவன் போய் பார்க்குறான். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியை வர வைக்கிறாங்க. நீ போனால் நீ வந்து தோற்று போயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அஞ்சனம் பார்க்குறதோட இந்த 28ஆம் அதிகாரம் முடியுது. அடுத்து 29ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஆகீஸ் ராஜா சண்டைக்கு போகிறார். பெலிஸ்தரோட ஆகீஸ் ராஜா சண்டைக்கு போகிறாரு. அந்த ஆகீஸ் ராஜா தாவீதையும் கூப்பிடுறாரு. தாவீதை கூப்பிட்டு யார் கூட சண்டை போடுறதுக்கு, சவுல் கூட சண்டை போடுறதுக்கு தாவீதையும் கூப்பிட்டு வர்றாரு. தாவீதும் எதுவும் மறுப்பு சொல்லலை. மறுப்பு சொன்னால் இவன் வந்து அவங்க கூட ஒன்றா இருக்கிறான்னு சொல்லிடுவான்னு, சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் அங்கே மனசை மாத்துறாரு பாருங்க. மற்ற பிரபுக்கள்லாம் சொல்கிறாங்க, இவன் அன்னைக்கு வரைக்கும் தாவீது சவுல் கூட இருந்தவனே, இவனை எதுக்கு நீ சண்டைக்கு கூப்பிட்டு வர்ற, நீ திருப்பி அனுப்பிடு அப்படின்றாங்க. தாவீதை திருப்பி அனுப்புகிறாங்க. தாவீது திரும்பி வர்றான். இதுதான் இந்த 29ஆம் அதிகாரம். அடுத்து 30ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து திரும்பி வர்றாங்க. அந்த
இவங்க பகுதிக்கு திரும்பி வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் வந்து இவங்க ஊரை ஃபுல்லாக கொள்ளையடிச்சு அவங்க பெண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஊரெல்லாம் தீ எரியுது. திரும்பி வரும்போது பார்க்குறான் சிக்லாக்கே இல்லை, சிக்லாக்கே அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன உடனே அங்கே இருந்தவங்கெல்லாம் தாவீது மேலே கல் எறிகிறதுக்கு கல் எடுத்து எரிய போக்குறாங்க. ஒன்னால தான் நான் இந்த ஊரெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஏபோத்தை போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே நான் பின்னாடி போய் அமலேக்கியரை அடக்கி எங்களோட பொருளெல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு வரலாமா, நான் சண்டைக்கு போகலாமான்னு கேட்குறான். நீ போ, தாராளமாக போ, அவங்கள உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் 30ஆம் அதிகாரத்தில். இவன் அமலேக்கியரை பின்தொடர்ந்து போகிறான். இவன் போகிற வழியில் ஒருத்தன் உடம்புக்கு சரியில்லாமல் ரோட்டில் படுத்து கிடக்கிறான். அவனை பார்த்து கேட்குறாரு, நீ என்னடா இங்கே படுத்து கிடக்குற அப்படின்னோடனே, நாங்கள் இந்த மாதிரி வந்து சிக்லாக்கில் போய் கொள்ளையடிக்க போனோம், கொள்ளையடிக்க போயிட்டு வரும்போது எனக்கு நோய் வந்ததுனால நீ எங்கள் ராஜா விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிறான். அப்போ தாவீது அவனுக்கு அப்பத்தெல்லாம் கொடுத்து திராட்சை ரசம் கொடுத்து, நீ எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு காட்டு, அமலேக்கியர்கள் எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கு காட்டு அப்படின்ன உடனே அவன் திருப்பி சொல்கிறான், என்னைய வந்து நீங்கள் அவன்கிட்ட ஒப்படைச்சிடக்கூடாது, நான் தான் காட்டி கொடுத்தேன்னு. என்ன உன்னை ஒப்படைக்கவே மாட்டேன் வாடான்னு போயிட்டு முந்தின நாள் சாயங்காலத்துலேருந்து அமலேக்கியரை வெட்ட ஆரம்பித்தவன், இந்த அதிகாரத்தை படிச்சிங்கன்னா 30ஆம் அதிகாரத்தில், மறுநாள் சாயங்காலம் வரைக்கும் அவங்கள வெட்டி ஒரு அமலேக்கியர் கூட இல்லாமல் எல்லாரையும் கொண்டு போட்டு இவங்களோட பெஞ்சாதி பிள்ளைகள் அங்கே இருந்த எல்லா பொருட்களையும் கொள்ளையடிச்சுட்டு திரும்பி வர்றாங்க. இந்த சண்டைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 600 பேரோடு போனவங்க ஒரு 200 பேர் வந்து உட்காந்துக்கிட்டாங்க ஒரு இடத்துல. நாங்கள் எங்கள் 200 பேர் எங்களால் வர முடியாது, நீயே போ அப்படின்ட்டு. இவன் அந்த 200 பேர் அங்கே உட்கார வச்சுட்டு அவன் போயிட்டான். திரும்பி கொள்ளையடிச்சிட்டு வரும்போது பாருங்கள், அந்த 400 பேர் சொல்கிறாங்க, கூட வந்த 400 பேர், இந்த கொள்ளையடிச்சதில் இந்த 200 பேருக்கு கொடுக்கக்கூடாது, அவங்க வரமாட்டேன்ட்டாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் தாவீது பார்த்தீங்கன்னா வந்த உடனே அவங்க சுக செய்தியை தான் முதல்ல கேட்குறான். நீங்கள் நல்லா இருக்கீங்களா, இங்கே இருந்தீங்களே, உங்களுக்கு சுகக்குறை ஒன்றும் வரலையே அப்படின்னு கேட்டுட்டு இவங்க முறுமுறுக்கிறாங்க. இது தாவீதோட கொள்ளை, இதில் வந்து இவங்களுக்கு பங்கு கிடையாது. ஆனால் தாவீது சொல்கிறான், இது தாவீதோட கொள்ளை இல்லை, இது ஆண்டவருடைய கொள்ளை, இதில் எல்லாருக்கும் பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரம் படிச்சிங்கன்னா இந்த கொள்ளையை பங்கு வச்சு யூதா கோத்திரத்தில் உள்ள மூப்பர்களுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க. இந்த வழக்கம் இன்னும் இஸ்ரேல் தேசத்தில் நடக்கும். சண்டைக்கு வரலனாலும் சரி, சண்டைக்கு போகிறவங்க என்னென்னதெல்லாம் பிடிச்சிட்டு வராங்களோ அது எல்லாத்துக்கும் பங்கு வச்சு கொடுக்குற பழக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த இஸ்ரேல் தேசத்தில் நடக்கும். அடுத்து 31ஆம் அதிகாரம். 31ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்குது. தாவீது போகலை, இங்கே சவுல், இந்த பக்கம் பெலிஸ்தர் சண்டை நடக்குது. அப்போ வந்து முதலாவது வந்து தாவீதோட 3 குமாரர்கள் யோனத்தான், அபினதாப், மல்கிசூவா 3 பேரையும் வெட்டி கொண்டு போட்டாங்க. சவுலுக்கு காயமாயிட்டு சவுல் வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட போர் சேவன்கிட்ட கூப்பிட்டு, ஆயுததாரி அவனை கூப்பிட்டு சொல்கிறான், நான் வந்து இந்த விருத்த சேதனை இல்லாதவங்ககிட்ட வெட்டிப்பட்டு சாகக்கூடாது, நீ என்ன வெட்டி போட்டுரு. அப்போ அவன் வந்து நான் வந்து வெட்ட மாட்டேன் அப்படின்னு நிற்கும்போது இந்த சவுல் பாருங்க ஒரு ஈட்டியை நட்டு அது மேலே விழுந்து சவுல் செத்து போகிறான். அவன் விழுந்ததை பார்த்து இந்த ஆயுததாரியும் ஈட்டி மேலே விழுந்து செத்து போயிடுறான். இப்போ மறுநாள் பெலிஸ்தர் சண்டெல்லாம் முடிஞ்சிட்டு இவங்கெல்லாம் செத்து கிடக்குறாங்க. பெலிஸ்தர் வந்து மறுநாள் வர்றாங்க. வந்து சவுல் அவனோட மக்கள் இவங்க உடம்பெல்லாம் பார்த்து அவங்க தலையை மட்டும் வெட்டி எடுத்துகிட்டு போய் அந்த 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. 31:9. பாருங்க, அவன் தலையை வெட்டி இந்த எல்லா பெலிஸ்தரோட தேசத்துக்கும் அனுப்புகிறாங்க. பாருங்க, சவுலை கொண்டுட்டோம், சவுலோட தலை இது அப்படின்னு பண்ணிட்டு இவனோட ஆயுதத்தை கொண்டு போய் அஸ்தரோத் கோயிலில் வைக்கிறாங்க. கோவிலில் கொண்டு போய் இவனோட ஆயுதத்தை இங்கே வச்சிடுறாங்க. இவன் உடல் வந்து அனாதையாக அவங்க வெளியே தூக்கி போட்டுடுறாங்க. உங்களோட உடல் மட்டும் கிடக்குது. 31ஆம் அதிகாரம் கடைசி பார்த்தீங்கன்னா 31:12 வசிங்க. 31:12. பாருங்க, அந்த யாபேஸ் ஊரார், யாபேஸ் பட்டணத்தார் வந்து போய்
அவனோட உடலை தேடி எடுத்துகிட்டு வந்து அதை தகனம் பண்ணி அந்த எலும்புகளெல்லாம் எடுத்து அந்த யாபேசில் இருக்கிற ஒரு தோப்பில் அடக்கம் பண்ணிட்டு இந்த சவுலுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினார். இந்த சவுலோட மரணத்தோட இந்த 1 சாமுவேல் முடியுது. இப்போ இதுதான் இந்த 1 சாமுவேலில் வரைக்கும் தாவீதோட சரித்திரம். நம்ம ஆண்டவர் வாய்ப்பளித்தால் அடுத்து 2 சாமுவேலில் தாவீதோட 2வது பாகத்தை நாம் படிப்போம். 1 நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம். எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரம தந்தையே, ஆண்டவரே, இந்த கடந்த 1 மணி நேரமாக ஆண்டவரே நீர்தாமே தாவீதை குறித்த அநேக மறைவுகளை எங்களுக்கு விலக்கி கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு கொடாபடி சோஸ்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் இங்கு வந்தது நல்லது என்று நாங்கள் அனைவரும் உணரத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் நீர்தாமே எங்களது மனதை ஆண்டவரே உடைய வசனத்தினாலே நிரப்பியர்களும் போக்கில் வார்த்தை பிரசனம் எங்களோடு எங்களை காத்து வழிநடத்த வேண்டும் என்று அருமையற்ற திருப்பாதமணிந்து வேண்டிக் கொள்கிறோம் பரம தந்தையே.